நேற்று வந்து நான் சொல்லியிருந்தேன் வாத்துக்குள்ள வந்து க்ளீன் பண்ணணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண முடியாது. ஏன்னா வாத்துக்குறானுங்க அவனை க்ளீன் பண்ணும்போது ஒரே டிஸ்டர்ப் பண்ணியிருப்பானுங்க. அது இல்லாமல் நான் தூக்கி க்ளீன் பண்ண ஓடிடுவானுங்க. ஏன்னா நான் ஒரு ஐடியா விட்டுட்டு வாத்துக்குள்ள வந்து க்ளீன் பண்ணுறது வீடியோ எடுத்து போட்டுருக்கேன். இப்போ நான் க்ளீனாக பண்ண போகிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறது நான் எடுத்து போட்டுருக்கேன். ஏன்னா ஒரு வாத்து பிடிச்சி காமிக்கிறேன். ஓடுவாங்க பைக்ஸ் பிடிக்கவே முடியாது. வாட்டு தானே வாட்டு தான் வாட்டினாலே தெரியும். பிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நான் கீழே விட்டுனா அவனுங்க வரவே மாட்டானுங்க. அதனால தொட்டு விட்டாதான் வருவானுங்களே. முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துடுவானுங்க அவனுங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா வரமாட்டானுங்க. அவனுங்க பாட்டுமே அப்படியே சுற்றினுறானுங்க. அங்கே மேலே அதெல்லாம் இல்லை. அவங்க பின்னாடி போயிடுறாங்க. ஃபுல்லாக பின்னாடி போய்ட்டு போய் நேற்று வந்து அப்படியே இந்த சைடில் போயிட்டு அப்படியே இது வாட்டை பிடிச்சிட்டு வந்துட்டோம். அன்றைக்கி ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாம்பு வந்துச்சு. அதனாலே நான் கீழே இறங்குறது பயம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாத்துக்கு வந்து க்ளீன் பண்ணுறது வந்து எடுத்து போடுறேன். நீங்கள் வந்து காடை பிடிச்சி நல்லா போய் பிடிச்சின்னு வந்துடுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா வாத்து கூண்டு க்ளீன் பண்ணுறது வந்து வீடியோ எடுத்து போட்டுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இது மீன் வந்து எப்போ வாங்கினு தெரில. இன்றைக்கி வாங்கின மாட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வாங்கினா முடியும். ஆனால் இன்றைக்கி வாங்கின முடியலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்காக வந்து நான் வாங்கினா வாங்கினது வீடியோ எடுத்து போட்டுருக்கேன். போட்ட பிறகு இப்போ பாருங்கள் நான் திறந்து விட்றேன். நீங்களே பாருங்கள்.